பேசிக் விஷயங்கள் வந்து பேசிக் கிருஷ்ண பக்தியில நம்ம அடிப்படை விஷயங்களை வந்து பார்த்துட்டே வரோம். நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாகம் 3 பார்ட் 3. அதுல வந்து நம்ம வந்து பாகம் 1ல பார்ட் 1 வந்து இஸ்கான் என்ன சொல்லி தெரிய பார்த்தோம். தென் ஆல்சோ நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது பார்த்தோம். என்னது? துளசி மகாராணி பத்தி பார்த்தோம். துளசி மகாராணி பார்த்தோம். நம்ம இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அதாவது வந்து இங்க வந்து என்ன சொல்றது, இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா ஆல்டரு, இலக்கு வைக்கிறது, அப்புறம் வந்து இன்னும் வந்து சில சில முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போறோம் நம்ம. ஓகேவா? ஆல்டரு, திலக்கு வைக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் நிறைய வகையான கேள்விகள் இருக்கும். அதுல முதல் விஷயம் வந்து என்னன்னா திலக்குன்னா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நெற்றியில வைக்கிற திலக்கு, இதுதான் நம்ம வைக்கக்கூடிய திலக்கு. ஓகேவா? இந்த நெற்றியில் வைக்கக்கூடிய திலக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஊர்தவ புண்டரிகாக்ஷா அப்படி சொல்லுவாங்க. ஊர்தவனா என்ன அர்த்தம்னா மேல நோக்கி நிக்கிறது. இப்ப நீங்க பாருங்க, இதுல இப்ப இந்த இதுலக்குலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த திலக்கு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து மேல நோக்கி நிக்குது. இது வந்து பகவானுடைய திருவடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய துளசி மகாராணி. ஓகேவா? இது வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து இந்த கிளாஸ் முழுக்க முழுக்க என்னன்னா ஏற்கனவே பல பேருக்கு சில சந்தேகம் இருந்திருக்கலாம். அப்ப புதுசா வருவாங்க, இல்ல இன் பிட்வீன் இருக்கவங்க, இவங்க எல்லாரும் சேர்த்து நம்ம செய்யறோம். ஓகேவா? இப்ப திலக்கு வந்து கரைக்கிறதுக்கு இருக்குல்ல, திலக்கு கரைக்கணும்ல, இந்த திலக்கு கரைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு எப்படி கரைக்குதுன்னு தெரியுது இல்ல. யாராலும் மந்திரம் சொல்லி கரைக்கணும்னு தெரியும் இல்ல? சரி, இப்படி கேட்போம், யாருக்கு வந்து மந்திரம் சொல்லிதான் கரைக்கணும்னு தெரியாது? யார் சும்மாவே திலக்கு கரைச்சி இருக்கா? மந்திரம் சொல்லிதான் கரைக்கணும். தெரியாது பிரபு. வெரி குட். அப்ப இந்த கிளாஸ் உண்மையிலேயே எல்லாருக்கும் வந்து ஒரு பயனுள்ள கிளாஸாக இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த ஸ்லைட் நான் வந்து நான் அனுப்புவேன், குரூப்ல அனுப்புவேன். இந்த கிளாஸ் நான் அப்லோட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் கீழே நான் அனுப்புவேன். ஏன்னா நான் வேற இடத்துல அனுப்புனா அது மிஸ் ஆயிரும். அதனால என்ன பண்ணுவேன், இந்த கிளாஸ் நான் இன்னைக்கு நாளைக்குள்ள அப்லோட் பண்ணிடுவேன். அப்லோட் பண்ணிட்ட பிறகு இது கீழே நான் ஸ்லைட் நான் அனுப்புவேன். இந்த ஸ்லைடை நீங்க வந்து பிரிண்ட் அவுட் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஹவு டு அப்ளை திலக். ஓகேவா? திலக்கை எப்படி இது பண்ணணும்? இந்த மந்திரக்கு பாத்தீங்கன்னா லாலாதே கேஷ்வம் தியாயே நாராயணம் அதோக்ஷரே வக்ஸ்தே மாதவம் ஸ்து கோவிந்த கண்ட குபஹே விஷ்ணும் தக்ஷிணோ குக்ஷோ பகுதா மதுசூதனம் திரிவிக்ரம கந்தரேது வாமன வாம பர்ஷ்வகே ஸ்ரீதர வாம பகுது ரிஷிகேஷ்டு கந்தரே பிரித்தேச்ச பத்மநாபாம்ச கத்தியே தாமோதர ஞாசேத். இத 12 இடத்துல வைக்க போறோம்ல, அந்த 12 இடத்துல 12 பகவானோட பேர்கள் சொல்லணும். அந்த 12 பகவானோட பேர்கள் வந்து அது என்னென்ன செய்ய போது சொல்லிதான் இந்த மந்திரம் சொல்லுது. ஓகேவா? இந்த மந்திரம் நீங்க வந்து ஒரு தாள்ல பிரிண்ட் பண்ணி நீங்க உங்களுடைய திலக்க வைக்கிற உங்களோட டேபிள் அங்க வச்சுக்கலாம். நீங்க வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை பார்த்துட்டு நீங்க கரைக்கணும். முதுவா நீங்க படிச்சுட்டே இது கரைச்சிட்டு கரைக்கணும். ஓகேவா? இதை கரைச்சி இந்த மந்திரத்தை படிச்சு கரைச்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. யாருக்கு திலக்கு வந்து 12 இடத்துல வைக்கணும்னு தெரியாது? 12 இடத்துல எங்க யாருக்கு தெரியாது 12 இடத்துல வைக்கணுமா பிரபு? அப்படி யாருக்கு தெரியாம இருக்கா? ஓகே, அப்ப ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க மதி, யாரு? எனக்கு தெரியாது பிரபு. ஓகே, வெரி குட் மதி, பிரச்சனை இல்ல. யாருக்கு தெரியும் சொன்னாதான் நம்ம எல்லாம் கத்துக்கலாம் பாருங்க. ஓகே, உடம்புல 12 இடம் இருக்கு. நம்பர் 1 போட்டுருக்காங்க பாருங்க. ஓகேவா? நம்பர் 1ல முதல் நெத்தியில வைக்கணும். இப்ப திலக்கு கரைச்சிட்டோம். ஓகேவா? இப்ப நம்ம வந்து திலக்கு வந்து நம்ம கரைச்சிட்டோம். திலக்கு கரைச்சிட்ட பிறகு நம்ம வந்து எந்த விரல யூஸ் பண்ணணும்னா இந்த விரல் யூஸ் பண்ணணும், மோதிர விரல். தெரியுதா? இந்த மோதிரம் போடும் இந்த மோதிர விரல் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த விரல யூஸ் பண்ணணும். இந்த விரலையோ இல்ல இந்த விரலையோ இல்ல இந்த கட்டை விரலையோ சுண்டு விரலையோ யூஸ் பண்ணக்கூடாது. ரைட் ஹேண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? திலக்கு ரைட் ஹேண்ட் தான். அப்ப லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து திலக்க கரைச்சிட்டு ரைட் ஹேண்ட் எடுத்து நம்ம வந்து இப்ப பாருங்க இந்த மாதிரி இந்த மோதிரோட எடுத்துக்கணும். மோதிரவில்லை எடுத்து நம்ம என்ன பண்ணோம், இங்க இப்படி எடுத்து வரணும். நம்ம இங்க எடுத்துட்டு வந்து நம்ம வந்து நேரா இழுக்கும் போது ஓம் கேசவாய நமக அப்படி சொல்லி இழுக்கணும் நம்ம. ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே துளசி மாரி நம்ம வெஞ்சிக்கணும், கொஞ்சம் கூரா வெஞ்சிக்கணும். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் 1 போட்டிருக்கேன். நம்பர் 1 வந்து நெத்தியில போட்டிருக்கு. அடுத்து நம்பர் 2 வந்து எங்க போட்டிருக்கு? நம்பர் 2 வந்து வயிற்று கிட்ட. ஓகேவா? இந்த வயிற்று கிட்ட.
ஓம் நாராயண நமக, ஓம் அப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மாதவாய் நமக. ஓகேவா? அடுத்து நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ஓம் கோவிந்தாய் நமக இங்க மேல. ஓகே, அடுத்து அஞ்சாவது வந்து ஓ வைஷ்ணவே நமக. அஞ்சாவது எங்க? உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு இதுக்கு பக்கத்துல, வயிற்றுக்கு பக்கத்துல ஓம் ஓம் வைஷ்ணவே நமக, ஓம் மதுசூதனாய் நமக. ஆறாவது அந்த லெப்ட் ஹேண்ட் கை கிட்ட இருக்க, கை கிட்ட ஆம் கைக்கு கீழே ஓம் மதுசூதனாய் நமக. அப்ப அதுக்கு கைக்கு மேல ஓம் ஸ்ரீ விக்ரமாய் நமக. அப்புறம் அதே போல எட்டாவது உங்களோட லெப்ட் ஹேண்ட் சைடு வயிற்றுக்கிட்ட வாரத்துல ஓம் வாமனாய நமக. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீதய நமக. 9 உங்களோட லெப்ட் ஹேண்ட் ஆம் இருக்கு பாருங்க, பீச்சை கை இருக்கு பாருங்க, அதுக்கு கீழே. அப்புறம் ஓம் ஸ்ரீதய நமக, ஓம் ரிஷிகேஷாய் நமக. 10வது வந்து மேல உங்க லெப்ட் ஹேண்டுக்கு மேல. அடுத்து 11வது வந்து பாத்தீங்கன்னா ஓம் பத்மநாபாய் நமக, உங்களோட முதுக்கு மேல. அப்புறம் வந்து 12 வந்து பாத்தீங்கன்னா ஓம் தாமோதராய் நமக, உங்க முதுக்கு கீழே, இந்த பாடத்துல இருக்க மாதிரி எக்ஸைட்டா. அடுத்து ஓம் வாசுதேவாய் நமக 13 உங்களுக்கு பின்னாடி நீங்க தலையில வச்சுக்கலாம். இந்த மாதிரி மொத்தம் வந்து 12 இடம், மொத்தம் 13 இடத்துல இந்த திலக்கு நீங்க உடம்புல வைக்கணும். இந்த திலக்கு வைக்கிறதுக்கு ஓகே இந்த திலக்கு வந்து எதுக்காக நம்ம வந்து வைக்கணும், என்ன காரணத்தை நம்ம வைக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். திலக்கு என்பது எதுக்காக நம்ம வைக்கணும், என்ன காரணத்துக்காக நம்ம வைக்கிறோம்? உடல் வந்து ஒரு ஆலயம் போல வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, ஆலயம் போல வச்சிருக்கணும். வெரி குட். வேற எதுக்காக திலக்கு? அது நமக்கு வந்து ஒரு கவசம் மாதிரி பிரபு. என்ன கவசம் வந்துச்சு? உடல்ல கவசம், அதாவது பாதுகாப்பு, நமக்கு ஒரு பாதுகாப்பு. நமக்கு இறக்கும் தருவாயில் வந்து நமக்கு தில்லாக்கு நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்மள வந்து பகவான் அழைச்சிட்டு போவாரு, எம தூதர்கள் வர மாட்டாங்க. கிருஷ்ணா. என்ன காரணம்? என்ன காரணம்? வேற என்ன காரணம்? பிரபு நீங்க பேசுறது விளங்கல பிரபு. சரி, என்ன காரணத்துல இருக்கு? விளங்குதா? விளங்குதா? சவுண்ட் விளங்குதா? விளங்குங்க பிரபு. ஓகே ஓகே ஓகே. திலக்கு வைக்கிறது முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாதவி சொன்ன மாதிரி நம்ம உடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆலயம், ஒரு கோவிலுக்கு சமம். அப்ப இந்த உடலை வந்து நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பகவானுடைய ஆலயம் வச்சுக்கணும். அப்ப பகவான் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னு அர்த்தம். நம்பர் 1 முதல் காரணம் அதான். 2வது நம்மளுடைய புலன்களை கட்டுப்படுத்துறதுக்காக, அதுக்காக நம்ம திலக்கு வைக்கிறோம். 3வது நம்மளுடைய அடையாளம், நான் ஒரு கிருஷ்ண பக்தன் அப்படின்ற அடையாளத்துக்காக நம்ம வந்து திலக்கு வைக்கிறோம். ஓகேவா? உடம்பு ஒரு ஆலயத்துக்காக வைக்கிறோம், புலன்களை கட்டுப்படுத்துறதுக்காக வைக்கிறோம். 3வது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடையாளம். ஓகேவா? நம்ம இந்த அடையாளத்தோட இருந்தோமே ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய என்ன சொல்றது இறக்கும் தருவாயில யம தர்மருடைய ஆட்களோ இல்ல வேற ஏதாவது துஷ்ட சக்திகளோ நம்மளை அணுக முடியாது. 2 விஷயம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த உடம்புல. ஒண்ணு திலக்கு, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கட்டி மாலா. ஓகேவா? கண்டி மாலா. கந்தினா வந்து இந்த கண்டி மாலானா இதான், கழுத்துல போட்டு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கந்தி மாலா. இது கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கிருஷ்ண பக்தர்களும் போடணும். இப்ப இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. கண்டி மாலை போடுறதுக்கு என்ன தகுதிகள் வேணும், இல்ல தகுதிகள் தேவையில்லை, எல்லாரும் போடலாமா? என் அன்பான பக்தர்களை கூறுங்கள். இதெல்லாம் முக்கியமான கேள்வி. நம்ம கிருஷ்ண பக்தியில ஹரிகிருஷ்ணன் முக்கியமான கேள்வி. சொல்லுங்க. எல்லாரும் போட முடியாது பிரபு. நம்ம வந்து 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணாதான் நம்ம போட முடியும். சைவமா இருக்கணும், நம்ம அப்பதான் போட முடியும். வெரி குட் மாதாஜி. நம்ம சைவமா இருக்கணும், அப்பதான் நம்ம வந்து போட முடியும். ஓகே, 4 கோட்பாடுகள் வந்து என்னது? மது, மாது, சூது, புலால். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மது, ஆல்கஹால் குடிக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்து மது, மாது, பெண்களோட தவறான உறவு இருக்கக்கூடாது. சூது, கேம்பிளிங் இருக்கக்கூடாது. அப்புறம் புலால், ஒரு உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாது. இந்த 4 தகுதிகள் எப்ப நம்ம வந்து பின்பற்றமோ தென் அப்ப நம்ம இந்த கண்டி மாலை நம்ம வந்து போடலாம். ஓகேவா? நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க என்னன்னா, ரொம்ப பொதுமக்கள் மத்தியில நம்ம டெம்பிள்லயும் இங்கே ப்ரீச்சிங் பண்ணும்போது
இல்ல சில இடத்துல நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து ப்ரீச்சிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மக்களை அட்ராக்ட் பண்றதுக்காக, மக்களை ஈர்க்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டி மாலைகளை வந்து விற்கிறாங்க, டெம்பிள் விற்கிறாங்களே, அது எப்படி பிரபு அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அது வந்து என்ன சொல்றது, அது மாரி நம்ம வந்து செய்யக்கூடாது. நீங்க அப்படி செய்தீங்களே ஆனால் அது வந்து அபராதமாக மாறும். என்னைக்குமே கண்டி மாலைய நம்ம 4 கோட்பாடுகள் பின்பற்றுவங்கள் மட்டும்தான் கண்டி மாலைய நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க போடணும். ஓகே, இப்ப எத்தனை சுத்துக்கள் வந்து அவங்க கழுத்துல சுத்தணும்? எத்தனை சுத்துக்கள் கழுத்துல சுத்தணும்? ஒரு ரவுண்டு, 2 ரவுண்டு, 3 ரவுண்டு, 4 ரவுண்டு, 5 ரவுண்டு, 6 ரவுண்டுலாம் எத்தனை ரவுண்டு சுத்தணும்? புதுசா வந்தவங்க எத்தனை ரவுண்டு கழுத்துல போடணும்? ஒரு ரவுண்டு போடலாம் பிரபு. ஏன் ஒரு ரவுண்டு போடணும் மதஜி? அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க இப்பதான் புது பக்தர்கள், அவங்க இன்னும் சில விஷயங்கள் அறியாம இருக்காங்க. புது பக்தர்கள் அறியாம இருக்காங்க. சரி, தீட்சை எடுத்தவங்க எத்தனை ரவுண்டு போடணும்? ஹரிநாம் தீட்சை எடுத்தவங்க 3 ரவுண்டு. சரி, பிராமண இனிஷியேஷன் எடுத்தவங்க உங்களும் 3 தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பல பிளஸ் ஆண்களா இருந்தா பூணூல் போட்டுக்குவாங்க. அவன் கட்டி மாலை, கட்டி மாலை, கண்டி மாலை 3 தான் நினைக்கிறேன் பிரபு. 3 தான் பார்த்திருக்கேன். எஸ், அதான் நல்லா பாருங்க. இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க. ஓகே, அதாவது புதுசா வந்தவங்க 4 கோட்பாடை ஃபாலோ பண்றாங்க, பிறகு அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. 14 நாள் கூட தேவையில்லை, அவங்க 4 கோட்பாடை ஃபாலோ பண்றாங்க, அவங்க வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கண்டி மாலை, இந்த கழுத்துல போடுற கண்டி மாலை, துளசி மாலையை அவங்க போடலாம். அவங்க போடலாம். ஓகேவா? சொல்லி அவங்க 16 மாலைக்கு முன்னேறணும். ஆனா அவங்க போடக்கூடிய ரவுண்டு, இந்த புதுசா வந்தவங்க போடக்கூடிய ரவுண்டு ஒரு ரவுண்டு. இந்த ஒரு ரவுண்டு அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அதுக்கு? முயற்சி பண்றேன் பிரபு. மேபி அவங்க எடுக்கலையே, மேபி அவங்க ஒன்னும் தீட்சை எடுக்கலன்றதுனால. இல்ல அது ஆன்சர் இல்ல. வந்து 1 சொல்லு. சொல்லுங்க வருவா. விளங்கல பிரபு, விளங்கல. மைக்கு ஆன் பண்ணிட்டு பேசுங்க. எதுக்காக ஒரு ரவுண்டு போடுறோம் நம்ம? என்ன அர்த்தம் அது? பக்தர்களை கூறுங்கள். மேபி பிரபு அவங்க ஒரு ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் ஃபாலோ பண்றாங்க, சைவமா இருக்காங்க அப்படி சொல்லியா பிரபு? அது இல்ல அர்த்தம். பேபி ஸ்டெப்பா சம்சோங் மாதாஜி? அது இல்ல மாதாஜி. எதுக்காக ஒரு ரவுண்ட்? அந்த ஒரு ரவுண்டுக்கு என்ன அர்த்தம்? ஹரி போலோ, ஹரி கிருஷ்ணா. தெரியல பிரபு. ஹரி கிருஷ்ணா. ஈடுபாடு இல்லாம இருக்காங்களா பிரபு? இல்ல கண்டிப்பா இந்த நினைக்கிறேன் இந்த கிளாஸ் உண்மையிலேயே ஒரு, நான் என்ன நினைச்சேன் ஆரம்பத்துல, சரி பேசிக் விஷயம் இருக்குமே, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே, இது எடுத்து நம்ம என்ன ஓகேவாகும் ஒர்க் அவுட் ஆகுமா. ஆனா கண்டிப்பா இப்ப எனக்கு மனசு உண்மையாக திருப்தி அடையுது. கண்டிப்பா இந்த கிளாஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கிளாஸ் ஆகும். ஓகேவா? முதல் ரவுண்ட் அவங்க சொல்லல பிரபு, அதனாலதான் தெரியல பிரபு. இல்ல உங்களுக்கு தவறா சொல்லல. உண்மையிலேயே இந்த கிளாஸ் வந்து இது எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்க போகுது. ஏன்னா எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சுக்கும் பாருங்க, அதுக்குதான் சொல்றேன். நல்லதான் சொல்றேன், யாரையும் எதுவும் போன சொல்ல. ஓகே, இப்ப ஒரு ரவுண்ட் இருக்குல்ல, இந்த ஒரு ரவுண்ட் எதுக்கு நான் இப்ப உதாரணத்துக்கு நான் பாருங்க, இடையில இதா இருந்தாலும் நான் வந்து 3 போட்டு மாத்தினேன். இப்ப 3 இருக்கு பாருங்க, தெரியும் நினைக்கிறேன் இப்ப கேமரால. ஓகேவா? இதுல நம்ம வந்து ஒரு ரவுண்டு நம்ம போடுவோம். ஓகேவா? ஒரு ரவுண்டு தான் நம்ம போடுவோம். இந்த ஒரு ரவுண்டுக்கு அர்த்தம் வந்து என்னதுன்னா, அதுக்கு வந்து கிருஷ்ணர்னு அர்த்தம். பகவான் கிருஷ்ணர் இல்லைன்னா கௌரங்க மகாபிரபு எடுத்துக்கலாம். ஓகேவா? கிருஷ்ணர் இல்ல கௌரங்க மகாபிரபு. இந்த 3 ரவுண்டு போடுறோம்ல, இதுக்கு என்ன அர்த்தம்னா கிருஷ்ணர், மகாபிரபு அண்ட் குரு. அதுதான் இந்த 3 ரவுண்டு போடுறோம். புரியுதா? ஒரு ரவுண்டுக்கு அர்த்தம் வந்து என்னன்னா வெறும் கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டும்தான். ஓகேவா? ஏன்னா அவங்க குரு எடுக்கல, குரு எடுக்கிறதுனால அவங்க 3 ரவுண்டு போட முடியாது. குரு எடுக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3 ரவுண்டு போடுவாங்க. ஒண்ணு கிருஷ்ணர், மகாபிரபு அண்ட் குரு. இந்த 3 பேரு வந்து
அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த கட்டிமாலை எதுக்காக நம்ம கருது போறோம்னா, நம்ம அந்த நபரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், அந்த நபருடைய சேவன் ஆயிட்டோம். உதாரணத்துக்கு வெளியில ஒரு ஸ்டிக் டாக் இருக்கு, வெளியில ரோட்ல போற நாய் இருக்கு, ஓகே, வீட்டுக்குள்ள ஒருத்தன் வளர்க்குற நாய் இருக்கு. இந்த வீட்டுல வளர்க்குற நாய்க்கு வந்து அவங்க கூட்டு போகும்போது அவங்க வந்து போயிட்டு ஆபீஸ்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க வந்து ஒரு லைசன்ஸ் எடுப்பாங்க. லைசன்ஸ் எடுத்தோம்னா அந்த லைசன்ஸ் டேக்கா மாதிரி அந்த 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 டாக் கழுத்துல, பப்பி கழுத்துல போட்டுருவாங்க. இப்ப இந்த பப்பி கழுத்துல போட்டிருக்க டேக் போட்டிருக்க பப்பிக்கும் வெளியில இருக்கிற ரோட்ல இருக்கிற பப்பிக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கரெக்டா இல்லையா? ஆமாங்க. ஆமா பிரபு, அது திறனாய் இல்ல. ஆமா. அப்ப அந்த டேக் போட்ட வந்து அந்த டேக் போட்ட அந்த அந்த பப்பிக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது அங்கீகரிக்கப்பட்டது. அது வந்து அந்த ஓனரை முழுமையை எடுத்துக்கிச்சு. வெளியில இருக்கக்கூடிய பப்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எந்த ஓனர் யாருமே அதுக்கு தெரியாது. யார் சாப்பிட போட்டாலும் சாப்பிடும், வாலாட்டும். அப்ப நம்மளுக்கு இது என்ன அடுத்துன்னா, நம்ம வந்து முதல் ரவுண்டு போறது என்னன்னா, நான் கிருஷ்ணரை ஏத்துக்கொண்டேன், நான் கிருஷ்ணரை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் கிருஷ்ணரை வந்து நான் கிருஷ்ணர் வழியில நான் இனியிலேருந்து நான் எல்லாரையும் படிப்படியா எல்லாம் கத்துக்கிட்டு நான் வந்து ஃபாலோ பண்றேன். அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு ரவுண்டு போடுறோம். ஆனா முழுசா ஃபேத் வந்துருச்சா, சாசனம் பிடிச்சானா ஒண்ணும் இல்ல. இப்பதான் அவங்க ஸ்கூல் வந்திருக்கிறாங்க, உள்ளுக்குள்ள வந்திருக்கிறாங்க. அப்ப பக்குவம் ஆக்கின பிறகு 1 வருஷம் 2 வருஷம் ஆன பிறகு ஒரு குருவை தேடி கண்டுபிடிச்சு, யாரோ மைக்கு தொந்திருக்கு போல, யாருன்னு தெரியல எனக்கு, மைக்கு தயவு செய்து அடுத்திருங்க பக்தர்களே. ஓகே, அப்ப என்ன ஆகுதுன்னா வந்து ஓகே அப்ப என்ன ஆகுதுன்னா வந்து அந்த 3 ரவுண்ட் எப்ப வருதுன்னா, தீட்சை எடுக்க போறோம்ல, அப்ப நம்ம வந்து மகாபுருவு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், கிருஷ்ணர் யார் தெரிஞ்சுக்கிட்டோம், குரு தத்துவம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 3 தத்துவம் தெரிஞ்ச பிறகுதான் முதல் இனிஷியேஷனுக்குள்ள வரும். அதனாலதான் நம்ம 3 ரவுண்டு நம்ம வந்து கட்டிமலை போறோம் நம்ம. அப்ப இனியிலேருந்து நான் வந்து கிருஷ்ணருக்கு சேவகன், மகாபிரபுக்கு சேவகன், என் குருக்கு சேவகன். அப்ப அந்த குரு கிட்ட இருந்து நம்ம வந்து தீட்சை வாங்குறோம். அப்பதான் தீட்சை வாங்குறோம். இந்த கந்தி மாலை போறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த கந்தி மாலையோட இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இந்த தொண்டை இருக்கு பாத்தீங்களா, இந்த தொண்டை இருக்குல்ல, இந்த தொண்டைக்கு இது வந்து ஒரு கேட்டு மாதிரி. இது ஓகேவா, இது வந்து ஒரு கேட்டு மாதிரி. இத தாண்டி இதை தாண்டி உள்ளுக்குள்ள வந்து போறது எல்லாமே பகவானோட பிரசாதமா இருக்கணும். அதே போல இதை தாண்டி உள்ளுக்குள்ள இருந்து வெளியே தாண்டி இதை தாண்டி வெளியே வர்றது எல்லாமே பகவானோட நாம ஜெபம், பகவானை பத்தி பேசதா இருக்கணும். ஓகேவா, உள்ள போறது பகவான் பிரசாதமா இருக்கணும், வெளியே வருது பகவானோட வார்த்தைகளாக இருக்கணும். அதுக்குதான் இந்த கட்டிமலை. இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. அதே போல யம தர்மராஜா பாகவதத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய சேவகர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, யாரு வந்து பகவானுடைய இந்த கண்டி மாலையும் இந்த திலக்கும் வந்து போட்டிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து நீங்க வந்து கிட்ட போகாதீங்க, அவங்க கிட்ட நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அஜாமில சரித்திரத்துல வந்து யம தர்மராஜா வந்து தன்னுடைய தூதர்கள் தன்னுடைய சேவகர்கிட்ட பேசுறது வந்து இது சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கண்டி மாலை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இந்த கண்டி மாலை வந்து போட்டுட்டு இந்த வந்து தவறான செயல்கள் செய்யறாங்களே, செய்யக்கூடிய பக்தர்கள் இல்ல ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்களே, சில பேர் வந்து சில டெம்பிள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, சீக்கிரமா வந்து புதுசா வந்திருப்பாங்க, அப்பதான் 2 நாள் 2 வாரம் 3 வாரம் 1 மாசம் ஆயிருக்கும், அதுக்கிட்ட கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அவங்க ஒன்றும் பக்குவம் கூட பட்டிருக்க மாட்டாங்க, அவங்க 4 கூட ஃபாலோ பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கிட்டே நம்ம கட்டி மாலை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க வெளியில போயிட்டு ஒரு அசைவமான கடையில போய் உட்காந்து சாப்பிடும் போதோ, இல்ல அவங்க வந்து போதைப் பொருள்களை வந்து எடுத்துக்க கொள்ளும் போதோ, அப்புறம் வந்து அவங்க வந்து இந்த கேம்பிளிங் செய்யும் போதோ, இல்ல தவறான பழக்கங்கள் ஈடுபடும் போதோ, இந்த கட்டி மாலை பார்த்த பிறகு அந்த நபர் வந்து அந்த தவறான செயல் செய்யும் போது அந்த நபரை மட்டும் குறை சொல்ல மாட்டாங்க, அந்த சொசைட்டியும் குறை சொல்லுவாங்க. அப்ப அந்த அபராதம் யாரை வந்து சேரும்னா, நம்பர் 1 அந்த டெம்பிள் பிரசிடென்ட் வந்து சேரும். நம்பர் 2 அந்த சொசைட்டிக்கு அபராதம் கொடுத்ததால அவர் கைட் பண்ணாங்களா, அவங்க கொண்டு வந்தாங்களா, அவங்களே வந்து சேரும். என்னைக்குமே ஞாபகம் வச்சுங்க, ஒரு புது நபர் வராங்கன்னா அவங்கள கைட் பண்றவங்க பிறகு அவரை சார்ந்திருக்கக்கூடிய டெம்பிள் பிரசிடென்டோ இல்ல ஒன்னும் யாராச்சும் பெரியவங்களோ, இவங்க இந்த 2 பேரும் வந்து இந்த புதுசா வரவங்களை என்னைக்கு வந்து மானிட்டர் பண்ணணும் நம்ம. ஓகேவா, அப்ப நம்ம எடுப்புல வந்தோன்னு எல்லாத்துக்கும் கூட ஜவமலை கூட அதை கட்டிமலை போடு, அது பண்ணு இது பண்ணு, அது மாதிரி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க இன்னும் முழு நம்பிக்கை ஃபேத் இன்னும் அதிகமாக வரல கிருஷ்ண பக்தியில. நீங்க எடுப்புல ஓகே நம்ம சென்டருக்கு ஒரு புது மெம்பர் கிடைச்சாங்க, புட்டிடா அவனை பிடிச்ச போடுறா அமுக்குடா அப்படின்னு சொல்லி போட்டு அம்மிக்கு இது பண்ணும்போது அவங்க நாளைக்கு இதை பிடிக்காமலையோ இல்ல இது முழு நம்பிக்கை வராம அவங்க இதுல வெளியே ஆகி போகும்போது நீங்க கட்டி மாலை கொடுத்துட்டீங்க. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க ஒரு சாதாரண பாசி மாலை போடுறோம்னா போட்டுட்டு அவங்க எங்கேயும் போறாங்க வச்சுங்களேன்.
ஏன்னா பொதுமக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுனா, இந்த 4 கோட்பாடு ஃபாலோ பண்ணாத பொதுமக்கள் என்ன பண்ணிப்பாங்கன்னா, இந்த கண்டிமல் போட்டா இந்த எம்மதம் ராஜா வர மாட்டாரு அப்படி சொன்னா என்ன ஆகுனா, அவங்க வந்து இது வந்து ஒரு மந்திர கயிறு இல்ல தாயித்து அந்த மாதிரி கான்செப்ட்ல வந்து இந்த கட்டிமல் நினைச்சுக்கிறாங்க நிறைய பேரு. என்கிட்ட கூடயே நான் வேலை செய்யற இடத்துல வந்து சில இந்திய நண்பர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி இதை மட்டும் கேட்கிறாங்க. சில பேர் இது மட்டும் கேட்பாங்க. எதுக்காகனா அவங்க பகவான் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, பகவான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டாங்க, குரு யாருன்னு தெரியாது, 4 கோட்பாடுகள் கூட பண்ணுவாங்க, ஆனா ப்ரொடெக்ஷன் மட்டும் வேணும், அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. அதனாலதான் நம்ம கைட் பண்ணும்போது என்னைக்குமே அடிப்படை ஆன்மீக கல்வி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடிப்படை கல்வி, ஆன்மீக கல்வி சொல்லி கொடுக்கறவங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க புதுசா வரவங்களுக்கு அப்பதான் அவங்க கைட் பண்ண முடியும். அடிப்படை ஆன்மீக கல்வி நம்ம கிட்ட இல்லாத போது இல்ல குறைவா இருக்கும் போது, நம்மளே சந்தேகத்துல இருக்கும் போது நம்ம எப்படி அடுத்த புதுசா வரவங்களை கைட் பண்ண முடியும்? ஏன்னா என்னைக்குமே அடுத்து புதுசா வரவங்களை வந்து எடுப்புல உடனே போட்டு அவங்கள போட்டு அமுக்கும் போது நாளைக்கு என்னவே நடக்கலாம். 2 ரிசல்ட் வரலாம். ஒண்ணு நல்லா தொடர்ந்து வரலாம், இல்ல திருப்பி அவங்க வந்து போயிடலாம். நம்ம யாரையும் கட்டுப்படுத்த முடியாது, எல்லாமே சுதந்திரமான ஆத்மாக்கள். ஆனா எடுப்புல இந்த கட்டி மாலை நம்ம போய் கொடுக்கும் போது என்ன ஆகுது, அது வந்து அவங்க வெறும் ப்ரொடெக்ஷனை மட்டும் பாய்ச்சிக்குவாங்களே தவிர இத வந்து இதுக்கு பின்னாடி வந்து இந்த இஸ்கானோடைய இந்த கிருஷ்ண பக்தியோடைய இது அடையாளம் இருக்கு, இதை போட்டு நம்ம போய் தவறு பண்ணா சொசைட்டி பேரு பாதிக்குமே, அதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அந்த ப்ரொடெக்ஷன் மட்டும் தான் யோசிப்பாங்க. இதனால என்ன நடக்குன்னா சொசைட்டிக்கு மேல கெட்ட பேர் வரும். அப்படி வந்துச்சுன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க, அந்த டெம்பிள் பிரசிடென்ட் யார் அவங்க கொண்டு வந்தாங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அபராதங்கள் கண்டிப்பா வந்து சேரும். ஓகேவா? கண்டிமாலா இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிமாலையை வந்து கரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். கரெக்டான பக்குவம் அடைஞ்சவங்களுக்கு மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்கணும். எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கக்கூடாது. முதல் புதுசவர்களுக்கு 1 ரவுண்டு, தீட்சை வாங்கின பிறகு 3 ரவுண்டு, ஹரிநாம தீட்சையும் இல்ல வந்து 2வது பிராமண இனிஷியேஷன் எடுத்தாலும் அவங்க 3 ரவுண்டு தான் மேக்சிமம். ஒண்ணுன்னு கண்டிமாலையை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் போடுறதுல பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த கட்டி மாலை வந்து சில பேர் வந்து ரொம்ப வந்து தொலன்னு இங்க வரைக்கும் போட்டுக்கிறாங்க, இந்த நெஞ்சு வரைக்கும் போட்டுக்கிறாங்க. அது என்ன காரணம்னா அனார்த்தங்கள் உள்ளுக்குள்ள வந்து அவங்களுக்குள்ள இன்னும் அதிகமாக இருக்கிறது தான் காரணம் அது. ஏன்னா அனார்த்தங்கள் உள்ளுக்குள்ள அதிகமா இருக்கும் போது என்ன நடக்கும்னா, நான் ஒரு ஹரே கிருஷ்ண பக்தன் அதை வந்து தன்னை வந்து வெளியே காட்டிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து அச்சப்படுறாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா ஹிருதய துர்பல்லையா சொல்லுவாங்க. அது என்ன ஆனா மத்தவங்க பார்த்து என்ன நினைப்பா சொல்லிட்டு இந்த கட்டி மாலைய ரொம்ப வந்து என்ன சொல்றது, ரொம்ப தொலைன்னு போட்டு இங்க கிழக்கு போட்டு அதெல்லாம் பார்த்திருக்கேன். நான் பார்க்காம நான் சொல்லல. இது ரொம்ப கீழ் வைக்க போட்டா நம்ம சட்டை போட்டா நம்ம வந்து எல்லாம் மறைச்சிக்கலாம். நம்ம ஒரு சாதாரண நம்ம நீங்க சாதாரண மனிதனா காட்டி நீங்க யாருக்கிட்ட நல்ல பேர் வாங்கி எதை சாதிக்க போறோம்? நம்ம நீங்க உங்களோட அடையாளத்தை நம்ம வந்து மறைச்சு நம்மளோட அடையாளத்தை மறைச்சு அப்பதான் ஒருத்தர் நம்ம கூட பழகுவாங்கன்னா அந்த நட்பு இல்ல அந்த உறவு இல்லைன்னா அந்த 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 கூட்டணி அது எப்படி ஒரு உண்மையான நட்பா இருக்கும்? அது எப்படி ஒரு உண்மையான ஒரு புரிந்துணர்வு கொண்ட ஒரு நட்பா இருக்கும்? அது உண்மையான நட்பா இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்க யாரு, நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க, உங்களை அப்படியே வந்து ஏத்துக்க கூடியவங்க தான் அவங்க உங்களை உண்மையான உங்க சொந்தக்காரங்களோ இல்ல நண்பரா இருக்க முடியும். உங்களை அடையாளத்தை மாத்திக்கிட்டு நம்மளுடைய அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு அப்படிதான் வந்து நம்ம வந்து அவங்க அந்த நபர்கிட்ட இல்ல நண்பர்கள்கிட்டயோ இல்ல சொந்தக்காரர்கிட்டயோ அப்படி காட்டினாதான் அவங்க நம்மளை மதிப்பாங்க அப்படின்னா அது உண்மையான மதிப்பு கிடையாது. அது போலியானது. அது நம்ம வந்து நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறோம். அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அனார்த்தம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கபடத்தனம் சொல்லுவாங்க. கபடத்தனம் and வந்து ஹிருதய துர்பல்யா, வீக்னஸ் ஆஃப் ஹார்ட். தட்ஸ் வை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடையாளத்தை மாத்த வேணாம். ஓகேவா? உங்களை பெருசா போட்டு பெரிய பெரிய கட்டி மாலை போட்டு பெருசா வந்து அந்த ஜவமாலை மாதிரி பெருசா இருக்கும் அந்த மாதிரி போட்டுக்கல. சிம்பிளா ஸ்டாண்டர்ட் என்னது, வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் த கிருஷ்ணா கொஞ்சம் ப்ரொசீடியர் என்னது, அது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதான். அழகா திலக்க வச்சுட்டு நீ கட்டி மாலை போட்டா யார் உங்களை என்ன சொல்ல முடியும்? ஏன் வந்து இஸ்லாத்துல உள்ளவங்க சில பேர் சில கம்பெனி வந்து அவங்க வந்து அவங்களுடைய அந்த தொப்பி போட்டு வருது இல்லையா, சிங்க வந்து பாத்துக்கீங்க, அவங்க வந்து அவங்க திருப்பம் கட்டிட்டு வருது இல்லையா, அவங்க யாரும் வைக்கப்படுறது இல்லையா, உங்க மண்டபம் பெருசா இருக்கு அப்படியே சொல்றாங்களா? அப்படி சொன்னாலும் யாரும் அவங்க பத்தி இது பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நம்ம அடையாளத்தை நம்ம வந்து என்னைக்கும் வந்து மாத்தக்கூடாது. நம்ம அடையாளத்தை நம்ம வந்து யாருக்கிட்ட எந்த சூழ்நிலை, சொந்தக்காரங்களும் சரி அது வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தது, நான் ஹரே கிருஷ்ணா டிவோட்டி. முந்திலாம் அப்படி பண்ணீங்களே, முந்தில இப்படி இருந்தீங்களே, முந்திலாம் நீ அதெல்லாம் சாப்பிட்டியே அப்படி கிடையாது. எஸ்,
முந்தைய சாப்பிட்டோம், முந்தைய பழகணும், எல்லாம் ஓகே தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இப்ப நான் ஹரே கிருஷ்ண டிவோட்டி. அதே போல நீங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் யாராச்சும் இருக்காங்க, அவங்க ஏதாவது சேர்ச்சுக்கு போறாங்க, கோயிலுக்கு போறாங்க, நீ ஏன் திடீர்னு போறாங்க கேட்டா அவங்க சும்மா இருப்பாங்களா? அதே போல நீ ஏன் கோயிலுக்கு போற, நீ ஏன் சேர்ச்சுக்கு போற, நீ ஏன் புக்கு படிக்கிற, நீ ஏன் பைபிள் படிக்கிற, நீ ஏன் குரான் படிக்கிற அப்படி கேட்டா அவங்க வந்து கோவப்படாம இருப்பாங்களா? அப்ப நம்ம அடையாளத்தை என்னைக்குமே மாத்தக்கூடாது. கண்டி மாலை என்னைக்குமே கழுத்துல இருக்கணும். ஒண்ணு இங்க இருக்கலாம், இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப கத்தாட்டா இருக்கு, ரொம்ப கொஞ்சம் இதா இருக்கு, அட்லீஸ்ட் நம்ம இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், ஓகேவா? கழுத்துல இருக்கிறது உங்களுக்கு வந்து அது வந்து நம்ம வந்து அது இருக்கணும். ரொம்ப நான் பார்த்திருக்கேன், என்னால அதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்றேன், அதெல்லாம் எனக்கு பார்த்திருக்கேன். நான் ரொம்ப வந்து அறிவுத்திறமை இந்த ஓரத்துல போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து அப்படி கிடையவே கிடையாது. நீங்க நார்மலா ஹரி கிருஷ்ணன் டிவோட்டியா நீங்க வந்து உங்களுடைய முன்னுக்கு இருக்காங்க யாருக்கும் அவங்க கிட்ட நீங்க தைரியமா நீங்க காட்டலாம். இந்த ஹரி கிருஷ்ணன் டிவோட்டி யாரும் என்ன பண்ண உங்களை என்ன போட்டு முழுங்கிட போறாங்க, இல்ல உலகம் உங்களை வெறுத்து ஒதுக்கிற போதா? நல்ல ஞாபகம் வச்சுங்க ஒரே விஷயம், நான் எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க, ஓகேவா? நான் என்னைக்குமே என்னோட நண்பர்கிட்ட என்னோட அடையாளத்தை நான் மாத்தினே இல்லை இப்ப வரைக்கும். ஆரம்பத்தில் நாங்க வந்து நிறைய இடத்துல போயிருக்கலாம், வந்துக்கலாம், ஆனா இப்ப வரைக்குமே ஹரே கிருஷ்ணா அவங்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க. உங்களையே உள்ளபடி புரிஞ்சுக்கிறவங்க தான் உங்களோட உண்மையான ஒரு நலன் வெல்விஷா இருக்க முடியும். உங்களை மறைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஒரு மாதிரி கிட்ட அப்பதான் அவங்க நண்பவங்க, அது வந்து உண்மையான கிடையவே கிடையாது. அது நம்ம வந்து குரு எனக்கு கிருஷ்ணர் மகாபிரபு எனக்கு சில புறப்பாத பகவான் நம்ம ஏமாத்தணும் சொல்லி அர்த்தம். உண்மை இருந்துட்டு போயிருமா, இருக்கிற ஒரு லைஃப் தான். அதெல்லாம் கட்டி மாலையை நம்ம கழுத்துல போடணும். இந்த தொலம் போடுறது, இப்படி சைட்ல போடுறது, அந்த கழட்டி ஒண்ணுன்னு கழட்டி மாலையை வந்து போட்டுட்டு பிறகு வந்து அதை திருப்பி கழட்டிட்டு அவன் திருப்பி போட்டுட்டு திருப்பி கழட்டிட்டு அந்த மாதிரி கூடாது. ஓகே, சில இடத்துல வந்து ஸ்கூல்ல வந்து சில பேர் கேள்விப்படலாம், ஸ்கூல்ல போடக்கூடாது அப்படி இப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க அப்புறம் அப்படின்னு. அது நீங்க பேசலாம், கட்டி மாலையினால ஒண்ணு வந்துட்டு போடல, அவங்க வந்து தொப்பி போட்டு வராங்க, இது போட்டு வராங்க, இன்னும் போட்டு வராங்க. இந்த கழுத்துக்குள்ள தான் இருக்கு, கழுத்துக்குள்ள வெளியே வந்து இன்னொரு ஆளை போட்டு கீழே போடுறது கிடையாது, ஓகேவா? அதனால வந்து கட்டி மாலை எப்போதுமே நம்ம கழுத்துல இருக்கணும், அது கழுத்துல தான் இருக்கணும். இந்த ஷோல்டர்ல இந்த நெஞ்சு கீழே இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது, ஓகேவா? அடுத்ததாக மணி எத்தனை? அடுத்ததாக ஓகே, ட்ரெஸ் கோட், ஓகேவா? ட்ரெஸ் கோட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ட்ரெஸ் கோட் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பக்தர்கள் எந்த மாதிரியான ட்ரெஸ் கோட் வந்து நம்ம வந்து அணுக வேண்டும், எந்த மாதிரி ட்ரெஸ் கோட் நம்ம அணுகணும், ஓகேவா? ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பிள்ல அவங்க வந்து குர்தா அப்புறம் வந்து தோட்டி வேஷ்டி வந்து போடலாம், ஓகேவா? சில இடத்துல வந்து குர்தா போட்டு ஒரு பேண்ட் போடுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் தோட்டி கட்டுறது நல்லது. அதே போல சின்ன பசங்களும் அதே போலதான், இப்ப ரெடிமேட் தோட்டி விற்குது, ஓகேவா? எனக்கிட்ட ஒரு படம் தான் நான் போட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க எனக்கு, அதனால நான் ஒரு படம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் இது வந்து நம்மளுக்கு செய்ய டைம் இல்லை, நான் கொஞ்சம் செஞ்சு நான் சொன்ன மாதிரி என் சிஸ்டர் கிட்ட கொடுப்பேன், அவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க பட்டுன்னு. அதெல்லாம் இருக்கிற படத்தெல்லாம் போட்டு உங்களுக்கு நான் கரெக்டாக செஞ்சிருக்கேன், ஓகேவா? சின்ன பசங்களுக்கு அதே போலதான் அது டோட்டி அண்ட் வேஷ்டி கட்டுறது. முடிஞ்ச வரைக்கும் சின்ன பசங்களுக்கு ரொம்ப சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் பேண்ட் போட்டுக்கலாம். ஆனா கொஞ்சம் வளர வளர நீங்க டோட்டி கட்டி பழகுங்க, வேஷ்டி அவங்க கட்ட சொல்லுங்க, கட்டி பழகுங்க. நீங்க அவங்க பேண்ட் போறாங்க கம்ஃபர்டபுளாக அப்படியே விட்டுட்டீங்கன்னா டோட்டி கட்டுறது அந்த பழக்கம் வந்து வராது. நீங்க டோட்டி கட்டி நீங்க வேஷ்டி கட்டி நீங்க வந்து பழகி அவங்களை வந்து இந்த சொசைட்டியை ஃப்ரீயா ஆக்கணும். சில பேர் எப்படின்னா வெளியில இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப வேட்டி கட்டியிருக்காங்க, அப்படியே வந்து வெளியில போறது அந்த மாதிரி நிறைய டிவோட்டி பார்த்திருக்கேன். அது எப்ப ஆகணும், நீங்க அதுல இயல்பா ஆகணும். உங்க ட்ரெஸ் மேல உங்களுக்கு வந்து மரியாதை, உங்களோட என்ன சொல்லுவாங்க செல்ஃப் கான்பிடன்ஸ் வரணும். டோட்டி வேஷ்டி கட்டி போன எல்லாம் பார்ப்பாங்களா? இப்ப அப்ப இந்த டோட்டி இது வந்து அவமானத்துக்குரிய ஒரு சின்னமா கிடையாது, நம்ம அதை பழகல. அதனால வந்து டோட்டி கட்டி நீங்க அட்லீஸ்ட் டெம்பிள்ல அதை வந்து பழகணும், சின்ன வயசுல இருந்து ஆரம்பிக்கணும், ஓகேவா? அதே போல பெண்கள் வந்து அப்கோர்ஸ் சாரி வந்து வியர் பண்ணணும். ஆனா எஸ்பெஷலி இங்க மலேசியால வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபி ஷூட், அந்த ஷூட் அப்புறம் வந்து என்னென்ன போடுறாங்க, ஓகேவா? முடிஞ்ச சாரி கட்டுறது நல்லது. அப்புறம் வந்து குர்த்திஸா அந்த மாதிரி அந்த ஒரு பாவாடை தானே போடுறாங்க, அந்த மாதிரி போடலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு முக்கியமாக, ஓகேவா? சின்ன பிள்ளைங்களுக்கு முக்கியமாக இந்த என்ன சொல்றது, ஒரு கிருஷ்ண பக்தர்களுக்கு உண்டான அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நீங்க போடுறது ரொம்ப நல்லது, ஓகேவா?
அது ரொம்ப வந்து என்ன சொல்லுங்க, சின்ன வயசுலயே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸை வந்து என்ன கல்ச்சர்னு, ட்ரெஸ்ஸோட கல்ச்சரை நீங்க வந்து சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் அவங்க வந்து அதை பழகுவாங்க. ஓகே, ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்ட் தான், இதெல்லாம் கண்டிப்பாக தெரியும். ஓகே, அடுத்து முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, அடுத்து ஓகே, இது வந்து என்ன ஆகுதுன்னா, அபிஷேகம், ட்ரெஸ் கோட் இன் டெம்பிள் ஃபார் அபிஷேக டைம். அபிஷேக டைம் இது வந்து பாத்தீங்கன்னா மலேசியால எனக்கு வந்து எப்படி சொல்ல தெரியல. ஓகேவா, சில இடத்துல ஊர்மா நடக்குது, சில இடத்துல உண்மை நடக்குது. பட் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் கௌடிய வைஷ்ணவ தாராவுடைய ஸ்டாண்டர்ட் வந்து என்னதுன்னா, ஒரு விக்கிரகம் நம்ம வந்து அபிஷேகம் பண்றோம். அன்னைக்கு வந்து அன்னைக்கு திருவிழா, ஓகே, ராமநவமி, நரசிங்க சதுர்த்தி, ஜென்மாஷ்டமி எல்லாத்துக்கும் நம்ம அபிஷேகம் நடக்கும் பாத்தீங்களா. எந்த அபிஷேகம் நடந்தாலும் ஓகேவா, நிறைய பேருக்கு வந்து கேள்வி, ஏன் பிரபு சில டெம்பிள் அபிஷேகம் பண்ண விடுறாங்க, சில டெம்பிள் அபிஷேகம் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேரு கேள்வி. அந்த மாதிரி கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? இருக்கு. என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? கமலா மதியம் தான் டவுட் இருக்கா? மத்த எல்லாரும் ஓகேவா? என்ன பிரச்சனைன்னு தெரியல பிரபு, நானும் கேக்குறேன், அதை பத்தி பதில் சொல்ல மாட்டாங்க. நீங்க சொல்லி கொடுங்க பிரபு. இன்னைக்கு எல்லாம் இந்த பக்தி கிளாஸ் நம்ம எல்லாத்தையும் நம்ம உடைக்கிறோம், எல்லா பதிலும் நம்ம கத்துக்க போறோம். ஓகேவா? ஆக்சுவலி நிறைய பேர் என்கிட்ட கோவப்பட்டு பேசுறாங்க, கோவப்பட்டு கூட சொல்லியிருக்காங்க, பிரபு அந்த டெம்பிள் எனக்கு கொடுத்தாங்க அபிஷேகம் பண்றதுக்கு, இந்த டெம்பிள் ஏன் பிரபு எனக்கு கொடுக்கல? எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. ஓகேவா? எஸ்பெஷலி மலேசியால நம்ம எல்லாருக்கும் அபிஷேகம் பண்ணி ஆரம்ப காலகட்டத்துல ஒரு பிரச்சாரத்துக்காக எல்லாரும் அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லி அதை வந்து பழகிட்டாங்க. ஒரு பிரச்சாரம் மூட்டுக்கல, இந்த பிரச்சாரம் பண்ணணும், எல்லாரும் என்கேஜ் பண்ணணும், அந்த மாரி ஒரு இதுல வந்து அது அப்படி காலம் தொட்டு பழகிருச்சு. பட் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா டிடி மினிஸ்டரியும் சொல்லி ஒண்ணு இருக்கு இஸ்கான்ல. ஓகேவா? அது ஹெட் குவார்டர்ஸ் மாயாப்பூர், டிடி மினிஸ்டரியும் சொல்லி இருக்கு. விக்கிரத்துக்கு உண்டான சில விதிமுறைகளை அவங்க வந்து நியமிச்சிருக்காங்க நம்ம கௌடிய வைஷ்ணவ தாராபடி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ராதா கிருஷ்ணா விக்கிரகம், நரசிங்க விக்கிரகம், ராமரோட விக்கிரகம், விஷ்ணு தத்துவங்கள் விக்கிரகத்தை வந்து பொதுமக்கள் எஸ்பெஷலி நாள் கோட்பாடு ஃபாலோ பண்ணாதவங்க, தீட்சை எடுக்காதவங்க அபிஷேகம் பண்ண முடியாது. ஓகேவா? என்னைக்குமே அபிஷேகம் வந்து பப்ளிக் அபிஷேகம் எனக்கு தெரிஞ்சு மலேசியால நிறைய நடக்குது. ஆனா நீங்க ட்ரெடிஷனலா இந்தியாவில பாத்தீங்கன்னா பப்ளிக் அபிஷேகம் கொடுக்க மாட்டாங்க. பப்ளிக் அபிஷேகம் வந்து நீங்க என்ன பார்க்கலாம்னா, ஒண்ணு சில சமயத்துல ஸ்நான யாத்திரைக்கு ஜெகநாதர் பண்ணலாம், சில சமயத்துல வந்து கௌரவனித்தா இல்ல புரோபாதர், இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. தவிர இந்த பகவான் கிருஷ்ணர், ராதாராணி, இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல பிரம்மச்சாரி, சன்னியாசிகள் இவங்க தான் பண்ணுவாங்க. கீர்த்தனத்துல நம்ம கலந்துக்கணும், அந்த அபிஷேகத்தை நம்ம வந்து ஒப்சர்வ் பண்ணணும், பார்க்கணும். அதுதான் வந்து ஒரு திருவிழாவில் முக்கியமா செய்யக்கூடிய விஷயங்கள். பட் பிரச்சாரத்து நோக்கத்துக்காக இங்க மலேசியால வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் அபிஷேகம் கொடுத்து அது வந்து என்கேஜ் பண்ணனால டிடி மினிஸ்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கிறாங்க. அதனால மலேசியால அதுக்கப்புறம் மாத்தினாங்க. என்ன மாத்திக்காங்க, இப்ப சமீபமா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்ன என்ன பண்ணாங்கன்னா, பொதுமக்களை வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ணி நம்ம பழகியாச்சு. இப்ப சடனா நிப்பாட்டுறதுன்னா அதுல வந்து நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆவாங்க. சில பேர் ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க, சில பேர் வந்து பொதுமக்கள் நல்லா பழகிறவங்க இருப்பாங்க. ஆனா அவங்க ஒன்றும் முழுசா அழைக்க வந்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்குலாம் ஏற்கனவே அபிஷேகம் கொடுத்து பழகியாச்சு. இப்ப எப்படி அது டிடி மினிஸ்டரோடையும் ஃபாலோ பண்ணணும், விக்கிரகத்துக்கு அபராதம் வந்துடக்கூடாது, அது பொதுமக்களையும் நம்ம வந்து கொஞ்சம் காம் பண்ணணும். ஏன்னா திடீர்னு வேணாம்னு சொல்லிட்டா அன்னைக்கு வந்து டெம்பிள் அவ்வளவுதான், ரெண்டா உடஞ்சிரும். அப்ப அதனால என்ன பண்ணாங்க, பூஜாரி ரெண்டு பூஜாரிங்க அந்த விக்கிரகத்துக்கு பக்கத்துல இருப்பாங்க, இல்ல ஒரு பூஜை சம்திங் இருக்கலாம் அக்கார்டிங் டு டெம்பிள், அவங்க டெம்பிள் பொறுத்து. அப்ப அந்த பூஜாரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிராமி இனிஷியேஷன் எடுத்தவங்க, தீட்சை எடுத்தவங்க, பிராமி செகண்ட் இனிஷியேஷன் எடுத்தவங்க. அதாவது விக்கிரகத்தை தொடர அந்த ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் வந்து பாத்தீங்கன்னா பிராமி இனிஷியேஷன் எடுத்துக்க மட்டும்தான் அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கு. ஓகேவா? பிராமி இனிஷியேஷன் நல்லா ஞாபகிச்சுங்க, அது வந்து வெறும் பிறப்பால பிராமணன் கிடையாது. ஓகேவா? பிரம்ம இது பிராமணா, அதாவது வந்து அவங்க ஞானத்தை உணர்ந்து அவங்க எல்லாமே கற்ற பிறகு அவங்க 2வது இனிஷியேஷன் வந்து குரு கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த பிராமி இனிஷியேஷன் டிவோட்டிக்கு அவங்க இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட நீங்க என்ன பண்ணலாம், அந்த பொதுமக்கள் இருக்கக்கூடிய இல்லைன்னா வந்து ஒரு தீட்சை எடுத்துக்கோங்க, என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த அபிஷேக அந்த போட் அந்த சங்கு இருக்குல்ல, இல்ல பாலோ இல்ல தயிரோ இல்ல கீயோ அது இருக்கும், அது எடுத்துக்கிட்டு வந்து அந்த பிராமின் இனிஷியேஷன் அந்த அவங்க டிவோட்டி இருக்காங்க பாருங்க, பிராமின் இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும் கொடுப்பாங்க. அவங்க உங்க சார்பாக அங்க ஆஃபர் பண்ணுவாங்க.
ஓகேவா? அந்த மாதிரி கான்செப்ட் இப்ப மலேசியா எடுத்து வந்திருக்காங்க. அது வந்து ஓகே, அது நீங்க இப்ப இப்போது அதை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இல்ல நான் தான் இது பண்ணுவா, அது வந்து செய்யக்கூடாது. ஏன்னா டிடி மினிஸ்ட்ரி வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸ்கீல் இல்ல ப்ரோ, எங்க டெம்பிள்ல செய்யறாங்க, அதெல்லாம் பிரச்சனைனா அது வந்து எப்படி அது எனக்கு தெரியல. அது வந்து எல்லா டெம்பிளும் ஃபாலோ பண்ண சொல்லி டிடி மினிஸ்ட்ரி நரசிங்க, ஐ திங்க் நரசிங்க பிரபு நினைக்கிறேன், ஃப்ரம் மாயாப்பூர், அவங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இனிஷியேஷன், செகண்ட் இனிஷியேஷன், பிராமின் இனிஷியேஷன் எடுத்தவங்க மட்டும்தான் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். அதான் ப்ரொசீடியர். நீங்க மாயாப்பூர்லாம் போனா எல்லாரும் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகேவா? நிறைய டெம்பிள்ல சொல்றேன் நான். அப்ப டிடி மினிஸ்டர் சொன்னபடி நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது பொதுமக்கள் நீங்க சங்க வாங்கி அந்த அபிஷேகத்தை வாங்கி நீங்க வந்து பிராமின், அங்க பிராமின் இனிஷியேஷன் எடுத்து இருப்பாங்க, அங்க டிவோட்டி இருப்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதை வந்து உங்க சார்பாக ஆஃபர் பண்ணுவாங்க. அது நீங்க ஆஃபர் பண்ணதாக தான் அது வந்து அவன் ஏத்துக்கிறாரு. ஓகேவா? அதுல நீங்க கவலைப்பட வேணாம். ஓகேவா? அப்புறம் நீங்க நமஸ்காரம் உளுந்து கும்பிட்டு நீங்க வந்து வந்துடணும். ஓகேவா? நிறைய பேர் கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணா அப்படியே ஓடிடுறாங்க. ஓகேவா? நீங்க உங்க பிள்ளைங்களுக்கோ உள்ள உங்க வீட்டுல இருந்து பூசாரி வராங்கன்னா கண்டிப்பா சொல்லணும். அதை முடிச்சிட்டோன்னே நீங்க சுத்தி வந்துட்டு நீங்க நமஸ்காரம் பண்ணணும். ஓகேவா? உடனே அபிஷேகம் பண்ணும் போது அதுல நம்ம செய்ய வேண்டிய சில சில பிரின்சிபல், சில ரெகுலேஷன், ரூல்ஸ் ரெகுலேஷன் வந்து என்னதுன்னா, அந்த இது வாங்குறதுக்கு முன்னாடி, சங்கு வாங்குறதுக்கு முன்னாடி இங்க கையை வந்து அச்சமன்னம் பண்ணணும். ஓகேவா? கையை வந்து அச்சமன்னம் வந்து பண்ணணும். கையில வந்து நீங்க வந்து கழுவணும். கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கணும். ஓகேவா? நீங்க வான்ஸ் நீங்க அதை வாங்கிட்ட பிறகு இங்க எடுத்து நம்ம வந்து எங்க சொரியுது, தலையை சொரியுது, காதை பிடிக்குது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. வான்ஸ் நீங்க அந்த இந்த சங்க பிடிச்சிங்கன்னா அந்த கியூ நிக்குதுல, நீங்க அழகா ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா இது பகவான் ஆஃபர் பண்றது. பிறகு அந்த பிராமினிஷன் எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதான். ரெண்டாவது அடுத்த முக்கியமான விஷயம், ஓகேவா, அபிஷேகம் பண்ற இடத்துல இருக்கிறாங்களா, இப்ப நீங்க இந்த பிக்சர்ல பார்த்துருப்பீங்க, அபிஷேகம் யார் பண்றாங்களோ அவங்க வந்து சட்டை போட்டிருக்க கூடாது. ஓகேவா? சிங்லெட்டும் போடக்கூடாது. அவங்க சடா அதுதான் போட்டுக்கணும். ஓகேவா? இது வந்து பிரபுகளுக்கு. மாதாஜிகள் வந்து விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ண போகும்போது, நீங்க விக்கிரக நீங்க அபிஷேகம் பண்ணல, ஆனா கிட்ட போகும்போது கண்டிப்பாக தலைய நீங்க வந்து கவர் பண்ணணும். நிறைய இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னா, ஈவன் இனிஷியேஷன் எடுத்த டிவோட்டிஸ் கூட அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் புதுசா வந்தவங்களுக்கு. இனிஷியேஷன் எடுத்த டிவோட்டிஸ், மோஸ்ட் ஆஃப் த டிவோட்டிஸ் வந்து என்ன பண்றாங்க, தலையை நிறைய பேர் கவர் பண்றாங்க, சில பேர் கவர் பண்ணாம இருக்கிறாங்க. அதை பார்த்து புதுசா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பரவாயில்ல, அவங்க கவர் நானும் கவர் பண்ணாம இருக்கிறேன். கிடையாது. இந்த தலையை கவர் பண்றது வந்து உங்களுக்கு ஐயோ என்ன தலையை கவர் பண்ண சொல்றாங்க, என்னை அவமானப்படுத்த, அப்படி கிடையாது. தலையை கவர் பண்றது, பிரபுக்கள் வந்து அபிஷேகம் பண்ணும்போது சட்டையை கழட்டுறது பகவான் கொடுக்குற ஒரு மரியாதை. ஓகேவா? இது விக்கிரகத்துக்கு உண்டான சில ரூல்ஸ். நீங்க பகவானுக்கு அபிஷேகம் எடுத்து போய் தலையை ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் உங்களுடைய அந்த துணியை வச்சு கவர் பண்ணிக்கணும். கவர் பண்ணிட்டு நீங்க வந்து அபிஷேகம் கொடுத்து பிறகு நீங்க நமஸ்காரம் பண்ணி நீங்க நார்மலா நீங்க தெரிய அந்த துணியை நீங்க எடுத்துக்கலாம். இதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். புரியுதா? இதெல்லாம் வந்து அபிஷேகம் செய்யக்கூடிய நேரங்கள்ல நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. அபிஷேகத்தை வந்து நீங்க வந்து அந்த கண்கூடா உட்காந்து பார்க்கணும். ஓகேவா? அபிஷேக டைம்ல கீர்த்தனத்துல கலந்துக்கணும். அபிஷேகம் பண்ணிருக்கும் போது, கீர்த்தனை நடக்கும்போது அது ரெண்டுத்தையும் பண்ணாம, அபிஷேகத்தையும் கலந்துக்காம, கீர்த்தனை பார்க்காம உட்காந்து போன் விளாடுறது, வெளியில கதை அடிக்கிறது, டெம்பிள்ல வெளியே உட்காந்துக்கிட்ட வேற ஒரு பொருளி பேசுறது, இல்ல உள்ளுக்குள்ள உட்காந்து கதை அடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது வந்து அங்க நடக்கக்கூடிய திருவிழாக்கு பண்ணக்கூடிய அபராதம். ஓகேவா? இதெல்லாம் பேசிக் விஷயங்கள். நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க கூட உள்ளவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. பூசா வந்தவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்க அவங்க பூசா வந்திருக்காங்க, அவங்க கூட உட்காந்து நம்மளும் கதை அடிக்கும் போது அவங்க நினைப்பாங்க இந்த திருவிழாவோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரியாது. ஓ இவங்களே கதை அடிக்கிறாங்க, இவங்களே இப்படிதான் நம்ம நீங்க சீரியஸா இருந்தீங்கன்னா, நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா எல்லாரும் அங்க வந்து மாற்றம் ஆரம்பிக்கும். மாற்றம் நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? அடுத்து என்ன பார்ப்போம். அடுத்து வந்து ஓகே, அடுத்து ஆல்டர், சாமி மடை, இல்லைன்னா வந்து பகவானுடைய வழிபட அடை, வழிபடக்கூடிய அறை. ஓகேவா? ஆல்டர். இந்த ஆல்டர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதத்துல எங்கெங்கயோ வீட்டுல போட்டோ வச்சிருக்காங்க. எனக்கும் ஆரம்பத்துல எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, எனக்கு என்னென்னமோ போட்டோ எல்லாம் வீட்டுல வச்சிருந்தேன். ஓகேவா? நீங்க வீட்டுல ஹரிகிருஷ்ண பக்தராக நீங்க வரீங்க, நீங்க வீட்டுல வந்து செட் பண்ண போறீங்கன்னா ரெண்டு வகையே இருக்கு. ஒண்ணு வந்து வீட்டுல ப்ரோ எங்க வீட்டுல யாருமே ஹரிகிருஷ்ணா இல்ல ப்ரோ, நான் ஒண்ணுதான் ஹரிகிருஷ்ணா, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது கண்டிப்பாக வீட்டுல வந்து உங்களுக்கு பொதுவாக ஒரு சாமி மடை ஒண்ணு இருக்கும். ஓகேவா? ஒரு ஆல்டர் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள் இருப்பாங்க, தேவதைகள் இருப்பாங்க, அம்பாள் இருப்பாங்க, முருகர் இருப்பாங்க, விநாயகர் இருப்பாங்க.
அங்க உங்க ஃபேமிலி மெம்பருக்கு கிட்ட கேட்டு ஒரு சின்ன இடம் போர்ஷன் மட்டும் நீங்க வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு ராதாகிருஷ்ண போட்டோ, ஒரு சின்ன புரோபாதர் போட்டோ, ஒரு இந்த 3 போட்டோ தான் நல்லது. கிருஷ்ணர், மகாபிரபு, புரோபாதர் இருந்தா நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரே ஃப்ரேம்ல ராதாகிருஷ்ணா, மகாபிரபு, புரோபாதர் இந்த மாதிரி இருக்கிறத நீங்க பார்த்து செலக்ட் பண்ணி ஒரே போட்டோ பண்ணி சின்னதா வச்சுக்கலாம். இல்ல பிரபு, நாங்க எங்க வீட்டுல வந்து நாங்க வந்து ஒரு ஆல்டர் நாங்க வந்து செட் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா அது பொருசாதான் இருக்கணும், சின்னதா அதெல்லாம் இல்ல. நீங்க எந்த மாதிரி நார்மலா இருந்தா கூட ஓகே தான். என்னைக்குமே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஓகே, நீங்க அந்த பிக்சரை வந்து நீங்க பாருங்க, அந்த ஆல்டர்ல நான் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஓகேவா? அதுல பாருங்க, ராதா கிருஷ்ணா அப்படி வைக்க போறதா இருந்தா ஆக மேல இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுடைய என்ன சொல்றது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது உங்களுக்கு பிச்சை சைடு இருக்குல்ல, அதாவது நீங்க பாக்குறீங்க, நீங்க ஆல்டர் பாக்குறீங்க, உங்களுக்கு சோதகை சைடு, உங்களுக்கு சோதகை சைடு அங்க நரசிங்கர் இருக்கணும். உங்களோட பிச்சை சைடு, உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு அங்க பஞ்ச தத்துவா இருக்கணும். ஆனா நல்லா ஞாபகம், ராதா கிருஷ்ணா, ஓகே நல்லா ஞாபகம். இப்ப ராதா, இப்ப இங்க வந்து பிளாட்ஃபார்ம் வச்சுங்களேன். ஓகேவா? இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு, ராதா கிருஷ்ணா, நரசிங்கா என்னும் பஞ்சத்துவம் எல்லாத்தையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல வைக்க கூடாது. அது ரஷபாஷத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ரஷபாஷனா வந்து என்னதுன்னா, ராதா கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா இஸ் யுகலா, மீலானா, அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சுகள் லவ்விங் இதுல இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. நீங்க பக்கத்துல வந்து நரசிங்க வைக்கும்போது, ஒரே பிளாட்ஃபார்ம் வைக்கும்போது நரசிங்க வந்து அவர் வேற மூட்ல இருக்கிறாரு. அவர் வந்து பக்த வட்சலா, அவர் பக்தர் காப்பாடு இருக்கிறாரு. இந்த ராதாகிருஷ்ணோட மூடு வந்து வேற. நீங்க ராதாகிருஷ்ணன் வைக்கும் போது ஒரு ஸ்டெப் நீங்க மேல தூக்கி தான் வைக்கணும், ஒரு டிஃபரெண்ட் இருக்கணும். நரசிங்க கொஞ்சம் கீழே இருக்கணும். அது சொல்லி பயன்படுத்துவா. சில சமயத்துல நித்யா கௌரவம் கூட வைப்பாங்க. நீங்க ராதாகிருஷ்ணன் நடுவில் வச்சுட்டு ஒரே பிளாட்ஃபார்ம்ல நீங்க நித்யா கௌரவம் வைக்க கூடாது. ஏன்னா அங்க நித்யானந்த பிரபு இருக்காங்க. நித்யா கௌரங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேற மூட்ல இருக்காங்க, அவங்க பிரச்சார மூட்ல இருக்கிறாங்க, சங்கீத மூட்ல இருக்கிறாங்க. நீங்க அவங்க தூக்கிட்டு ஒரே பிளாட்ஃபார்ம்ல வைக்க கூடாது. அப்படி ஒரு வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா நீங்க ராதாகிருஷ்ணன் போட்டோ ஒரு படி மேல ஏத்துங்க, கீழே ஏதாச்சும் ஒண்ணு நீங்க வந்து ஆட் பண்ணுங்க, ஒரு கட்டையோ அந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்க ஒரு ஸ்டெப் மேல ஏத்தணும். புரியுதா? ஒரே ஸ்டெப்ல ராதாகிருஷ்ணா, நரசிங்க, பஞ்சத்துவா இல்ல நித்திய கௌரங்க வைக்க கூடாது. இஸ் ரஷபாஷம். ரஷபாஷனா அது ரச தத்துவங்களுக்கு எதிரானது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு படி மேலதான் ராதாகிருஷ்ணன் இருக்கணும், அதுக்கப்புறம் கீழே நரசிங்கா அண்ட் பஞ்சத்துவா, இது ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த நரசிங்கருக்கு கீழே அங்க கோஸ்வாமிங்க, ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத பட்டர், ரகுநாத தாசர், கோபால் பட்டர், ஜீவ கோஸ்வாமி, சட் கோஸ்வாமி போட்டோ வைக்கணும். சட் கோஸ்வாமி வச்சுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம குரு பரம்பரை வைக்கணும். குரு பரம்பராவை நீங்க ஜெகநாத தாஸ் பாபாஜி மகாராஜ்ல இருந்து ஆரம்பிச்சு சில பக்திநாத் தாக்கூர், அதுக்கப்புறம் வந்து கௌரி தாஸ் பாபாஜி மகாராஜ், அப்புறம் பக்தி சித்தாந்த தாக்கூர், அப்புறம் சில புரோபாதர், இதுதான் நீங்க ஸ்டாண்டர்டா ஹோட்டல்ல வைக்கணும். உங்க குரு மகாராஜ் போட்டோ வந்து எடுத்து அது பக்கத்துல வச்சு அது ஃபுல்லா வைக்க கூடாது. குரு மகாராஜ் போட்டோ நீங்க ஆரதி செய்யும் போது மட்டும் தான் நீங்க எடுத்து வந்து அங்க வைக்கணும். திருப்பி நீங்க சைட்ல வச்சிடணும். நீங்க இஸ்கான் ஸ்டாண்டர்ட் வந்து இதுதான். ராதாகிருஷ்ணா, நரசிங்கா, பஞ்சத்துவம் இல்லைன்னா நித்திய கௌரங்க, ரெண்டுல வச்சு வச்சுக்கலாம். கீழே கோஸ்வாமிகள், அப்புறம் ஜெகநாதாஸ் பாபாஜில ஆரம்பிச்சு புரோபாதர் வரைக்கும் தான் ஸ்டாண்டர்ட். நீங்க அந்த படம் வைக்கிறேன், இந்த படம் வைக்கிறேன், அங்க வைக்கிறேன், இதை வைக்கிறேன், அது வைக்கிறேன், இதை வைக்கிறேன், அப்படியே வந்து ஒரு ஃபுல்லா ஆகக்கூடாது. இதுதான் ஸ்டாண்டர்ட். இல்ல மத்த படம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா வேற எங்க வைக்கிற மூலமா நீங்க வச்சுக்கலாம். ஆனா ஆல்டர்ல இது இருக்கு ரொம்ப சிறந்தது. சில சமயத்துல சில பேர் எது கொடுப்பாங்க, ஓகே 1-2 படங்கள் நீங்க எக்ஸ்ட்ரா வைக்கிறீங்க, ஓகே ஏத்துக்கலாம். ஆனா சோ மச் படத்தா அந்த சேலை, இந்த இது அது குட்டியா இருக்கு, இது எல்லாரும் போட்டு குவிக்க கூடாது. ஓகேவா? ஆல்டர் வந்து அது பகவானுக்குரிய ஒரு முக்கியமான இடம். இதுதான் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? குரு மகாராஜ் போட்டோ நீங்க வந்து என்ன பண்ணலாம், நீங்க வந்து ஒன்னு பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க ஆர்த்தி பண்ணும் போது உங்க குரு மகாராஜ் கிட்ட வச்சுட்டு நீங்க இது பண்ணலாம். ஓகேவா? ஓகே, குரு மகாராஜ் கிட்ட நீங்க வந்து அது படம் வச்சுட்டு நீங்க ஆர்த்தி எல்லாம் முடிச்ச பிறகு திருப்பி உங்க குரு மகாராஜ் எடுத்து நீங்க சைட்ல வச்சிடணும். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் வந்து புரோபாத வரைக்கும் மட்டும் தான் இருக்கணும். இதான் ஆல்டர் நீங்க செட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஆல்டர் இப்படிதான் நீங்க செட் பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஓகே அடுத்து வந்து எஸ் அச்சமனம். இந்த அச்சமனம் வந்து எப்படி பண்றது?
யாருக்கு அச்சமனம் பண்றது எனக்கு இப்ப வரைக்கும் ப்ராப்பரா தெரியல பிரபு. சும்மா கையில தண்ணி ஊத்தி குடிச்சுக்குவோம் இப்படிதான் பண்ணிருக்கேன். எப்படி ப்ராப்பரா பண்ண தெரியும் யாரு இருக்கீங்க? இல்ல யாருக்கு அறவே பட்ட பிரபு எனக்கு உண்மையில பண்ண தெரியாது பிரபு அப்படி இருக்கீங்களா? இல்ல எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாரும் பண்ண தெரியுமா? ஓ ஓகே, எல்லாருக்கும் கண்டிப்பா பண்ண தெரியுது. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம் ஆஹ் பிரபு. பிரபு நானு இப்ப மாயப்பூர் போயிருந்தேன்ல பிரபு. அப்ப குரு பரம்பரையில வந்துட்டு குரு மகாராஜ் படமும் சேர்த்து ஒரே இதுல செஞ்சு கொடுத்துட்டாங்க பிரபு. அது வாங்கி வந்துட்டேன் நானு. சரி, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை மாதாஜி. அப்படி சேர்த்து கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, நீ வச்சுக்கலாம். பட் தனிப்பட்ட முறையில நீங்க பிரிண்ட் பண்ணி சைட்ல வைப்பாங்களா, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. புரியுதா ஓகே மாதாஜி? ஓகே பிரபு. தேங்க்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. நீங்க நீங்க ஓகே, தனிப்பட்ட புரியுது முறையில் பிரபு. ஓகே, நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க செய்ய போறீங்கன்னா நீங்க புரோபாதர் வரைக்கும் தான் நீங்க செய்யணும். ஏன்னா நீங்க என்னது உங்க குரு மகாராஜ் தனியா செஞ்சு நீங்க தனியா வந்து வச்சுக்க ஆரத்தி போட்ட டைம்ல நீங்க எடுத்து வச்சுட்டு அவர் ஒரு பூவை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட காட்டிட்டு தான் நீங்க ஆரத்தி ஆரம்பிக்கணும். அப்ப திருப்பி சைட்ல வச்சிடணும். ஆஃபரிங் பண்ண போறீங்களா உங்க குரு மகாராஜ் திருப்பி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? ஆனா ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா புரோபாதர் வரைக்கும் தான் நம்ம இருக்கணும். ஓகேவா? அதுக்கு மீறி நம்ம யாரையும் வைக்க அங்க ஆல்டர்ல வைக்க கூடாது. அது எல்லாமே நம்ம சைட்ல வைக்கணும். தேவைப்படும் போது தான் நம்ம வந்து பாய்க்கணும். ஈவன் ஆல்சோ டெம்பிள்லயும் அப்படிதான். மேபி நம்ம நிறைய பேர் வந்து ஜெயபிரகாஷ் டிசைபிளா இருக்கலாம், சிவ நரசிங்க டிசைபிளா இருக்கலாம். அங்க ஸ்டாண்டர்ட் வந்து டெம்பிள்ல வந்து எக்ஸ்பிரஸ் டெம்பிள்ல புரோபாதருக்கு தான் ஸ்டாண்டர்ட். நீங்க ஆர்த்தி எந்த டிசைபிள் ஒன்று போடலாம் பாருங்க, அவங்க டிசைபிள் குரு மட்டும் வச்சுக்க வேண்டியதான். ஓகே, நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. அச்சமனம் எல்லாருக்கும் தெரியுமா? எனக்கு தெரியும் பிரபு. கிருஷ்ணா. ஓகே, மத்தவங்க யாராச்சும் தெரியாம இருக்கீங்க எனக்கு அச்சமனம் தெரியாது ப்ரோ அப்படி இருக்கா? சந்தேகம் இருக்கா? பிரபு சொல்லுங்க பிரபு, நான் சரிப்படுத்திக்கிறேன் ஏதோ விட்டுருந்தா. ஓகே, அச்சமனம் வந்து பாத்தீங்கன்னா அச்சமனத்துக்கு வந்து முக்கியமான தேவையான சில விஷயங்கள். ஓகே, மே புதுசா வந்துக்கலாம். நான் வந்து உங்க கைக்கே எடுத்து வந்துட்டேன் அச்சமனத்துக்கு என்ன பண்ணணும். ஓகே, மேப தெரியுதா தெரியல. இதான் வந்து அச்சமனம். ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஒண்ணு வேணும். இது மாதிரி இது வந்து இதுக்கு பேர் என்னது? யார் சொல்ல முடியும்? இது பேர் என்னது? பஞ்சபத்ரா. பஞ்ச பாத்திரம். நான் வந்து அங்க போட்டிருக்கேன், பஞ்ச பாத்திரம் போட்டிருக்கேன். எஸ், இந்த பஞ்ச பாத்திரம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த பஞ்ச பாத்திரம் இது வேணும். ஓகேவா? அதுக்கு ஒரு ஸ்பூன் வேணும். ஓகே, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதை ஒண்ணு ஒண்ணா போட்டிருக்கேன் பாருங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீடியர். ஓகேவா? வந்து நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து அச்சமனம் பண்ணணும். சில சமயத்துல நம்ம உட்கார்ந்து பண்ணலாம், ஆனா சில சமயத்துல வந்து நம்ம வந்து நின்று பண்ணலாம். ஓகேவா? அது வந்து அந்த சூழ்நிலையை பொறுத்து நம்மளுக்கு இருக்கு. ஓகே, ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வாஷ் யோர் ஹேண்ட். ஓகேவா? முதல்ல நீங்க கையை கழுவிடணும். ஓகேவா? அந்த ஸ்பூன்ல எடுத்து தண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து நீங்க உங்களுடைய கையை கழுவணும். எப்படி கழுவணும்? உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டு உங்க பீச்சை கையில எடுக்கணும். பீச்சை கையில எடுத்து சூத்து கையில ஊத்தணும். சூத்து கையில ஊத்தி அதுக்கப்புறம் வந்து கையை வந்து வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டோமா பிறகு ஸ்லைட் வந்து பாதிதான் தெரியுது பிரபு. ஸ்லைட் வந்து பாதிதான் தெரியுது. அந்த மந்திரம் எல்லாம் பார்க்க முடியல. ஸ்லைட் பாதிதான் தெரியுது. இருங்க, நான் வந்து எண்ணெய் வெளியாக்கிடுறேன். பார்க்கலாம். இப்ப பிடித்தது வரலாம். இது ஓகேவா? ஓகே பிரபு, தெரியுது. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஸ்பூனை எடுத்து நம்ம கை கழிட்டோம். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட்ல முதல் எடுக்கணும். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட்ல எடுத்து தெரியல, ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லைட் ஷோ பின்னாடி போட்டுருக்கணும், தெரியுமா தெரியல. உங்களுக்கு ஒரு மோஸ்ட் சட்டை கட்டு வச்சுன்னு தெரியும். ஓகே, இந்த மாதிரி எடுத்து நீங்க வந்து பீச்சை எடுத்து சூத்து கை கழுவணும். கழுவிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த கீழே பாருங்க, ஹரி பக்தி விலாசத்துல இருந்து ஒரு மந்திரம் கொடுத்துருக்காங்க. இதான் வந்து வந்து என்ன பண்ணணும்? தண்ணியை வந்து பியூரிஃபை பண்ணணும். தண்ணியை சுத்தப்படுத்தணும். முதல்ல தண்ணியை வந்து சுத்தப்படுத்தணும். வாட்டரை. ஓகேவா?
அப்ப என்ன விரல எப்படி பாய்க்கணும்? நான் நல்லா ஞாபகம், இந்த விரல பாய்க்கணும். தெரியுதா? ஓகே, இந்த விரல பாய்க்கணும். இந்த நடு விரலுக்கு நடுவு வைக்கணும். இந்த விரல வந்து முன்னுக்கு இறக்கிடணும். ஓகேவா? இது வந்து என்ன சொல்லுவாங்க? இது அங்குஷ முத்திரா சொல்லுவாங்க. இதான் அங்குஷ முத்திரா. அப்ப இந்த அங்குஷ முத்திரா வந்து என்ன பண்ணி இந்த விரல என்ன பண்ணணும்? நீங்க வந்து தண்ணிக்கு மேல வைக்கணும். ஓகேவா? இப்ப தண்ணி இருக்குன்னா இந்த தண்ணிக்கு மேல இப்படி வைக்கணும். தண்ணிக்கு மேல வச்சுதான் இந்த கீழே மந்திரம் சொல்லணும். ஓகே, ஒரு ஆள் அந்த மந்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆள் மந்திரம் சொல்லுங்க. அப்ப எழுதிருக்கிறது கங்கா யமுனா சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலயேசி சந்நிதி குரு. எஸ். அப்படி சொன்ன பிறகு ஓகேவா, கையை அதுக்கப்புறம் சொன்ன பிறகு அந்த 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 அதை எடுத்துடணும், கையை எடுத்துடணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஓ ஹோலி ரிவர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புனிதமான நதிகள் பேரு. கங்கா, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி. நீங்க எல்லாரும் இந்த தண்ணிக்குள்ள, நான் கையில வச்சிருக்க தண்ணிக்குள்ள எல்லாரும் வாங்க, சந்நிதிம் குரு, அதாவது எல்லாரும் இங்க வாங்க சொல்றோம். அப்ப இந்த தண்ணிக்குள்ள, இந்த போட்டு இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ள கங்கா வந்தாச்சு, யமுனா வந்தாச்சு, கோதாவரி வந்தாச்சு, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி இவங்க எல்லாம் வந்தாச்சு. அப்ப என்ன ஆச்சு? இப்ப இந்த தண்ணியை நம்ம பியூரிஃபை பண்ணிட்டோம். இந்த தண்ணியை வந்து நம்ம சுத்தப்படுத்திட்டோம். இதான் அர்த்தம். ரெண்டாவது, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அடுத்ததாக என்ன பண்ணணும்னா, இந்த அச்சம் அடுத்த ஸ்டெப்பு. ஓகே, இத வந்து இப்ப நம்ம வந்து தண்ணியை பியூரிஃபை பண்ணியாச்சு. பிறகு வந்து இப்ப வந்து நம்மளே பியூரிஃபை பண்ண போறோம். நம்மள தூய்மைப்படுத்த போறோம். ஓகேவா? இப்ப இந்த அச்சமன் எப்ப செய்வாங்கன்னா, நீங்க காலைல ஏஞ்ச பிறகு ஆல்டருக்கு போறதுக்கு முன்ன அச்சமனம் பண்ணணும். சமைக்க போறதுக்கு முன்னுக்கு அச்சமனம் பண்ணணும். அபிஷேகம் பண்றதுக்கு முன்னுக்கு அச்சமனம் பண்ணணும். பகவானோட சம்பந்தமான நீங்க என்னென்ன விஷயங்களும் தொட போறீங்க, செய்ய போறீங்க, அதுக்கு முன்ன வந்து நீங்க அச்சமனம் பண்ணணும், அச்சமனம் பண்ணணும், அச்சமனம் பண்ணணும். ஆஃபரிங் பண்ண போறீங்க, அச்சமனம் பண்ணணும். பகவான் சம்பந்தமாக எந்தெந்த விஷயங்களை நீங்க தொட போறீங்க. சொல்லுங்க. ஹரிஷ்ணா பிரபு, இப்ப திலாக் வைக்கிறதுக்கு முன்னுக்கு நம்ம அச்சமன் பண்ணிட்டு தானே பிரபு திலாக் வைக்கணும்? திலக்க வைக்கிறது வந்து மதஜி அச்சமனம் பண்றது ஓகே, பெட்டர் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சமயத்துல சில பேர் டைம் இருக்காது, அதனால நீங்க வந்து திலக்க வைக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, பகவான் சம்பந்தமாக நீங்க செய்யும் போது, இப்ப சமைக்க போறீங்க அதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பா அச்சமனம் பண்ணிடணும். அது வந்து திலக்க வைக்கிறது உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான் மதஜி. நீங்க அச்சமனம் பண்ணிட்டு நீங்க வைக்கலாம். இல்ல டேரக்டா நீங்க கையை கொண்டு டக்குன்னு தண்ணி ஊத்திட்டு நீங்க வந்து அந்த அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிடலாம். அது ஒன்றும் செய்யலாம். அது வந்து உங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்கு மதஜி. ஓகே ஓகே மதஜி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த தண்ணியை தூய்மைப்படுத்தியாச்சு. ஓகேவா? இப்ப நம்மளும் தூய்மைப்படுத்த போறோம். ஏன்னா பகவான சேவைகள் போக போறோம். ஓகேவா? அப்ப இந்த புனித நதிகள், இந்த தண்ணியை நம்ம வந்து தண்ணி வந்து இதுல கங்கா இருக்கு, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி இருக்கு. இப்ப இந்த தண்ணீரை, இந்த புனித நீர்கள்ல நம்ம குடிக்க போறோம். அதான் அச்சமனத்தோட அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? இதுல வந்து இப்ப எடுக்க போறோம். ஓகே, பாருங்க, இத ஃபர்ஸ்ட் சிப். ஓகே, முதல் வாட்டி நம்ம வந்து இது பண்ண குடிக்கணும். அது என்னன்னா, இந்த முதல் வாட்டி குடிக்கிறது இருக்குல்ல, இது வந்து என்னன்னா நம்மளோட ஆத்மாவை பியூரிஃபை பண்றதுக்கு அர்த்தம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்? டேக் த ஸ்பூன் ஆஃப் த வாட்டர் ஃப்ரம் த பாட் அண்ட் டிராப் இன்டு த பாம் ஆஃப் யோர் ரைட் ஹேண்ட், ஸ்பெஷலி ஆன் த ரூட் ஆஃப் த தம், நோ as த பிரம்ம தீர்த்தா. பிரம்ம தீர்த்தான்னா என்ன? அது பிரம்ம தீர்த்தான்னா பாத்தீங்கன்னா இந்த இடம். ஓகேவா? இதான் பிரம்ம தீர்த்தா. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? தண்ணியை வந்து ஒரு டிராப்பை வந்து விடணும். எப்படி உதாரணத்துக்கு தூக்கி காட்ட முடியல, நல்லா ஞாபகம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க நிறைய பேர் இந்த ஸ்பூன் நிறைய தண்ணி எடுப்பாங்க. ஓகேவா? தெரியுதா? அப்படி எடுக்கல, ஜஸ்ட் நீங்க இப்படி எடுத்தாலே இந்த தெரியுதா, இப்படி எடுத்தாலே இது தண்ணி வரும். அப்ப என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? இந்த இடம் இந்த இடம் சொல்றேன் பாத்தீங்களா? இந்த இடத்துல நல்லா தெரியுதா கேமரால? இந்த இடத்துல இங்க வந்து நீங்க பண்ணா இந்த இடத்துல ஒரு டிராப் விடணும். ஓகேவா? இந்த டிராப் விட்டோன்னே இங்க இருக்கு பாத்தீங்களா? இதான் பிரம்ம தீர்த்தம். ஓகேவா? இங்க என்ன பண்ணோம்? நீங்க முதல் பழக கொஞ்சம் இதா இருக்கும், பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாயிரும். அப்ப கேஷ்வாய நம்ம அதுக்கு பாருங்க போட்டிருக்க பாருங்க, 2வது பாயிண்ட்ல சான் அவுட் லவுட் ஓம் கேஷ்வாய் நமங்க. ஓகேவா? நம்ம இந்த மாதிரி குடிச்சுக்கணும். ஓகேவா? சிப் த வாட்டர். டக்குன்னு நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க குடிச்ச பிறகு அடுத்து என்ன பண்ணணும்? டேக் ஒன் ஆஃப் த வாட்டர் ஃப்ரம் த ஸ்பூன், வாஷ் யுவர் ஹேண்ட். அடுத்து என்ன பண்ணணும்? கையை கழுவணும். ஒவ்வொரு வாட்டி நீங்க குடிச்ச பிறகு கையை கழுவணும் நீங்க. ஓகேவா? கையை கழுவணும்.
புரியுதா? அடுத்து ரெண்டாவது சிப் அதே போல ரெண்டாவது துளி வந்து என்னது, எதுக்கு அர்த்தம்? நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய புத்தி, என் மனசை தூயப்படுறதுக்கு அர்த்தம். அதே போலதான் ஒரு டிராப் எடுக்கணும். அந்த பிரம்ம தீர்த்தா, இதான் பிரம்ம தீர்த்தா, ஓகேவா? பிரம்ம தீர்த்தா. அப்ப இங்க ஒரு டிராப் போடணும். விட்டாச்சு. அப்ப என்ன பண்ணும், அதுக்கு வந்து என்ன, ஓம் நாராயண நமக முடிச்சாச்சா? என்ன பண்ணும், கழுவணும், திருப்பி கழுவணும். கழுவியாச்சு. அடுத்து மூணாவது சிக் எதுக்காகனா, நம்மளோட பேச்சு தூய்மையா இருக்கணும். இந்த மூணுத்துக்கு மூணு அர்த்தம் இருக்கு. கேசவாய நமக ஆத்ம தூய்மைப்படுத்தும், நாராயண நமக மனசை தூய்மைப்படுத்தணும். அப்ப அடுத்து மூணாவது வந்து மாதவாய நமக நம்மளோட பேச்சை தூய்மைப்படுத்தணும். அதே போல மூணாவதுக்கு ஒரு சீப்பு பிரம்ம தீர்த்தத்தை வச்சிடணும், குடிச்சிடணும், அப்புறம் கழுவிடணும். முடிச்சு இப்படி கழுவிடணும், முடிஞ்சு அழகா. ஓகேவா? இது மூணு முடிஞ்சிருச்சு. இது நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, நான் ஃபுல் அச்சமன ப்ரொசீஜர் சொல்ல, ஒரு பேசிக் அச்சமன ப்ரொசீஜர் சொல்றேன். அது முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணும், அடுத்து என்ன பண்ணும், the mantra you are referring to the okay, அதுக்கு என்ன பண்ணும், திருப்பியும் வந்து என்ன பண்ணும், ஒரு 3 டிராப் நீங்க அந்த உங்க கையில வந்து பிரம்ம தீர்த்தா இருக்குல்ல, இந்த இடத்துல உள்ளங்கை அந்த கீழே பிரம்ம தீர்த்தானா இந்த இடம் இதான், இந்த இடம் தான் பிரம்ம தீர்த்தா. இப்ப எங்க அங்க வந்து ஒரு 3 டிராப் பண்ணணும். 1 2 3. இந்த 3 டிராப் போட்டுட்டு இதை ஹோல்ட் பண்ணணும். ஓகேவா? இப்ப அந்த கீழே இருக்கு மந்திரக்கு பாத்தீங்க நடுவுல, அதாவது the mantra you are referring to is the சுத்தி மந்திரா, அதாவது நம்மள தூய்மைப்படுத்தக்கூடிய மந்திரம் found in scripture like in the கருட புராணா. இதுல கருட புராணம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அந்த மந்திரத்தை ஒரு ஆள் படிங்க. நீங்க மத்த நீங்க படிக்காதீங்க, வேற ஆள் படிக்கட்டும். படிங்க பார்க்கலாம். நீங்க எங்கேஜ் பண்ணாதான் நம்மளும் இதுல வந்து கலந்துக்க முடியும், நம்மளும் அப்பதான் புரியும். ஹரே கிருஷ்ணா, ஒரு ஆள் படிங்க. நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தா நம்ம இந்த கிளாஸ் எங்கேஜா நம்ம கொண்டு போட முடியும். சரி, எங்களுக்கு கௌரி மாதாஜி நீங்க படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. எழுத்து ரொம்ப சின்னதா இருக்கும் பிரபு, எனக்கு தெரியல, இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்றேன் பிரபு. ஓம் अपवित्र पवित्रो वा सर्वावस्थं गतोऽपि वा या स्मरेत् पुण्ड्रीकाक्षं सा भयत्र शुचिः. ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு. அதாவது இந்த நான் அனுப்புறேன், நீங்க பாத்துக்கங்க. ஓம் பவித்ர பவித்ரோவா சர்வ அவஸ்தம் கதோ அவிவா யாஸ்மரணே புண்டரிகாக்ஷா சா பயம் ஆபயந்திர சுச்சிஹி. ஸ்ரீ விஷ்ணு, அதாவது அந்த மந்திரத்தை ஹோல்ட் பண்ணி சொல்லணும். ஓம் பவித்ர பவித்ரோவா சர்வ அவஸ்தம் கதோ அவிவா யாஸ்மரணே புண்டரிகாக்ஷா சா பயம் ஆபயந்திர சுச்சிஹி. அப்புறம் ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு முன்னாடி பின்னாடி போடணும். இதுதான் கம்ப்ளீட் ஒரு பேசிக் அச்சமனம். இதுக்கு என்ன வந்து என்ன அர்த்தம்னா, ஓகேவா, பவித்ரோ பவித்ரோவா வெதர் பியோர் ஓ இம்பியோர் சர்வ அவஸ்தம் கதோ அவிவா or having passed through any condition, எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த பௌதிக சூழ்நிலை இருந்தாலும், ஓகேவா, யாஸ் மரணி யாராச்சும் நினைச்சானா, எதை நினைச்சானா, புண்டரிகாக்ஷா பகவான் லோட்டஸ் ஐஸ் நினைச்சானா அவங்க வந்து தூய்மை அடைஞ்சிருவாங்க. இமிடியட்லி இஸ் பியூரிஃபை. அதுதான் இதோட அர்த்தம், சிம்பிள் அர்த்தம். இதுதான் வந்து ஒரு அச்சமனம், ஒரு பேசிக் அச்சமனம். புரியுதா? இப்படிதான் எல்லாரும் சண்டை இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். நம்ம வந்து வந்து எடுத்தோம் கையை கழுவிட்டு, அதுக்கப்புறம் வந்து மேல வந்து நம்ம வந்து கங்கைச்ச யமுனச்ச கோதாவரி நர்மதே சிந்து காவிரி ஜலோ சந்நிதி குரு அந்த தண்ணியை வந்து தூய்மைப்படுத்திட்டு நம்மள தூய்மைப்படுத்தணும். நம்ம தூய்மைப்படுத்தும் என்ன பண்ணணும், நம்ம வந்து பீச்சை கையில ஸ்பூன் எடுத்து ஒரு டிராப் விட்டு பிரம்ம தீர்த்தத்துல வச்சுட்டு கேசவாய் நமக குடிக்கணும். அப்புறம் கழுவிடணும். 2வது பிரம்ம தீர்த்தத்துல ஓம் மாதவாய் நமக, ஓம் நாராயண நமக குடிக்கணும். அடுத்து 3வது கை கழுவிடணும். அடுத்து 3வது ஓம் மாதவாய் நமக, அப்புறம் குடிக்கணும். அப்புறம் கை கழுவிடணும். முதல் வாட்டி சொல்றது வந்து நம்மள ஆத்மா தூய்மைப்படுத்துறதுக்கு, ஓகேவா. 2வது வாட்டி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனசை தூய்மைப்படுத்துறதுக்கு. 3வது வாட்டி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பீச்சை தூய்மைப்படுத்துறதுக்கு. பிறகு கை கழுவிட்ட பிறகு அடுத்து 3 டிராப் கையில ஹோல்ட் பண்ணிட்டு
ஓம் अपवित्रो पवित्रो वा सर्व अवस्थम गदो अभिवा या स्मरणे पुंडरीकाक्षा सा भय பயந்தர சுச்சி. ஸ்ரீ விஷ்ணு பின்னாடி முன்னாடி போட்டு தெளிக்கணும். பிரபு மூணாவது தீர்த்தம் என்னத்துக்கு எடுத்துக்கிறோம் பிரபு? எதை சுத்தம் பண்றதுக்கு பிரபு? சாரி மன்னிச்சுங்க, சரியா கேட்கு. பேச்சு மாதாஜி. பேச நம்மளோட முகமா? இல்ல ஸ்பீச் பேச்சு ஸ்பீச். நம்மளோட பேச்சு. இந்த மூணுதான். ஓகே, இந்த இந்த எல்லாரும் இந்த மாதிரி தான் நீங்க அச்சீவ் பண்றீங்களா? இந்த ஸ்டெப்ல பண்றீங்க. இது வந்து பேசிக். ஒன்னு பெரிய பெரிய ஆர்டர் செய்வாங்க, அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம திலக்கு வைக்கிறோம்ல, ஒரு இடத்துலயும் பியூரிஃபை பண்ணுவாங்க. அது வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இதை பண்ணாலே பெரிய விஷயம். இந்த மாதிரி எல்லாரும் பண்றீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் இந்த கடைசியா சொன்னீங்களா, அது செய்யறது இல்லைங்க பிரபு. இன்னைக்குதான் தெரியும் எனக்கு. செய்யணும் மாதாஜி. வேற யாருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து அச்சமன்னா நம்ம வந்து பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம இது பண்ண முடியும். சரி, நான் வந்து அடுத்து வந்து சில இன்னும் விஷயங்கள் இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து ஆரத்தி, அப்புறம் ப்ரொசீடியரு, அப்புறம் இதுக்குள்ள பல பஞ்சாயத்து இருக்கு. ஓகே, இது ஒண்ணு வேணாம். நம்ம அடுத்த வாரம் இதை ஒன்றும் நம்ம இது ஒன்றும் நம்ம இது பண்ணலாம். ஓகேவா? அடுத்த வாரம் நம்ம இது ஒன்றும் கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த திலக்கு வைக்கிறது, அதுக்கு பத்தி பேசணும். ட்ரெஸ் கோட்டு, அபிஷேக் பண்ணும்போது நம்ம செய்யக்கூடிய ஃபாலோ பண்ணக்கூடிய சில பிரின்சிபலு, பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் நம்ம எப்படி ஸ்டாண்டர்டா வந்து நம்ம வந்து இருக்கணும், ஆல்டரு, அப்புறம் அச்சமன்னம், கிட்டத்தட்ட ஒரு அச்சமன்னம், ஆல்டரு, ட்ரெஸ் கோட்டு, அபிஷேகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஸ்டார்டிங் என்னது திலக்கு வைக்கிறது. கிட்டத்தட்ட 5 டாபிக் கிட்ட பார்த்துக்கணும் நம்ம. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஜெய ஸ்ரீ பக்தி புருஷா கி ஜெய். ஜெய ஸ்ரீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திர கி ஜெய். ஓகே, இதுல உங்களுக்கு ஏதேதும் சந்தேகங்கள் இருக்கின்றதா கேட்கலாம். கண்டிப்பா இருக்கும். ஹரே கிருஷ்ணா பிரபு.